ஓம் நம சிவாய். காசி கங்கா விஸ்வநாத் தமிழ் ஹெல்ப்லைன். நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் கல்யாண் ஆக்சிஜன் தலைவர் சிவன் ஆடியான் செட்டியார். சார் ப்ளீஸ் சே சம்திங் அபவுட் காசி கங்கா விஸ்வநாத், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம்ல அதை கொஞ்சம் சொல்லி நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சர்மாஜி நம்ம தமிழ் மக்களுக்கு உதவுவதற்காக இங்கே வெகு நாட்களாக இங்கே கடை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரம் ஸ்படிகலிங்கம், ருத்ராட்சம், மாலைகள், மற்றவைகள். நமது செட்டி நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கும் பேருதவியாக அவர்கள் காசியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா டைமில் நமது தமிழ் மக்களுக்காக பல பேருக்கு உணவும், பல பேருக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அவர்களுடைய நட்பு 30 ஆண்டு காலம். நான் எப்பொழுது காசி சத்திரத்தினுடைய போயிட்டனோ அன்றிலிருந்து அவரும் இந்திய நண்பர்கள் வேண்டிய உதவிகளை சத்திரத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களாகிய நீங்கள் இங்கே வரும்பொழுது சத்திரத்திலோ அல்லது வேறு வசதிகளோ வேண்டும் என்று கேட்டால் திரு சர்மாஜி மிக வரவேற்புடன் உங்களை அனுசரித்து உங்களுக்கு வேண்டிய ஏசி ரூம் மற்றும் வேண்டிய வசதிகள், அயோத்தி, கயா, அலகாபாத் செல்வதற்கு வேண்டிய வசதிகளும் செய்து கொடுப்பார்கள். எனவே அவரை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஃபோன் நம்பர் இப்பொழுது உங்களுக்கு கீழே போட்டிருக்கு. அதனால் அதை வச்சுட்டு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வசதியை ரொம்ப குறைந்த செலவில் செய்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இங்கே காசியில் வராது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. கல்யாண் ஆக்சிஜன் கொரோனா கால் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் நம்ம கொரோனாவில் நீங்கள் என்ன ஆக்சிஜன் பற்றி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கே, சப்போர்ட் பண்ணியிருக்கே உங்கள் கம்பெனி, அதை நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். நான் 1985 கல்யாண் ஆக்சிஜன் என்று ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்தோம். அப்பொழுது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் தான் மெயினாக ஆரம்பித்தோம். என்னுடைய புது முயற்சி அது, என்னுடைய சொந்த முயற்சியும் கூட. மிக டெக்னிக்கலான ஒரு இண்டஸ்ட்ரி அது. ஆனால் அதனுடைய வெளிச்சம் எப்பொழுது வெளியே வந்ததென்றால் 3 ஆண்டுகளுக்கு முன் கொரோனா வந்த பொழுது அது ஆக்சிஜன் என்றால் சாதாரண 3 வயசு குழந்தைக்கு கூட ஆக்சிஜன் என்றால் என்னவென்று தெரியக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டது. ஒரு சிலிண்டருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள். என்னுடைய 5 ஃபேக்டரியும் 92 நாள் இரவு பகல் இல்லாமல் 24 நேரம் ஓட்டி மக்களுக்கு சேவை செய்தோம். பணத்தை அனைத்து ஆஸ்பத்திரிகளும் அள்ளி கொண்டு வந்து டாக்டர்கள், பார்க்க முடியாத டாக்டர்களெல்லாம் என்னை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் கட்டி மடியில் கட்டி பையிலே கட்டி கொண்டு வந்து டேபிளில் அடுக்குவார்கள். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் மனித உயிர் மதிக்க முடியாது என்பதால் எந்த விதமான பணத்தையும் பெறாமல் முதலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி இந்தியா முழுவதும் பரவி ஏறக்குறைய 27 டிவி சேனலுக்கே நான் பேட்டி கொடுத்தேன். 92 நாளில் நானும் என்னுடைய மகன் ரவி நாச்சியப்பனும் 3 மணி நேரம் மட்டுமே தூங்கியிருக்கிறோம். 4 அமைச்சர்கள், 10 IAS ஆஃபீஸர்கள், 4 கலெக்டர்கள், அதற்கு கீழே RDO, DRO, தாசில்தார், இவங்க அனைவரும். இது போக எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஃபேக்ட்ரிக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன், இத்தனையும் 92 நாள் வாழ்க்கையில் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளமாக இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். லாட் ஆஃப் சப்போர்ட். கொரோனா கால் இல்லை. அதுக்கு அப்புறம் செட்டிநாடு நாட்கோட் சத்திரமில் எக்ஸ் செக்ரட்டரி சிவன் ஆடியான், வெல்கம், கம் அகெயின். இது புஸ்தகம் காசி பற்றி இருக்கு. இது இப்போ இருக்காரா காசி? இது நீங்கள் ஓகே, தேங்க்யூ.